நெல்லை அருகே சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தினருக்கும் நேற்று இரவு திடீரென தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறு காரணமாக அந்த பாப்பாக்குடி பகுதியிலே பதட்டமான சூழ்நிலை இருந்தது. தகவல் அறிந்த பாப்பாக்குடி காவல் உதவி ஆய்வாளர் முருகன் அப்பகுதிக்கு சென்று அந்த தகராறை தீர்த்து வைப்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார். தொடர்ந்து அந்த சிறுவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு அருகில் இருந்த ஒரு கழிவறையில் பதுங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த கழிவறையில் இருந்த கதவை ஆய்வாளர் முருகன் அவர்கள் திறக்க முயன்ற உள்ளே இருந்த சிறுவன் அறிவாளால் அந்த ஆய்வாளர் கையிலே வெட்ட முயன்றிருக்கிறார். தொடர்ந்து ஆய்வாளர் முருகன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி எடுத்து அந்த சிறுவனின் காலில் பகுதியில் சுட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இருவரும் அந்த காயமடைந்த சிறுவன் மற்றும் அந்த ஆய்வாளர் முருகன் இருவரும் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இது தொடர்பாக நேற்று இரவு மோதலில் ஈடுபட்டவர்களை பிடித்து பாப்பாக்குடி காவல்துறையினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் 17 வயது சிறுவன் மற்றும் இன்னொரு சிறுவன், அவரோட சேர்ந்த இன்னொரு சிறுவன் இருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரவிய சம்பத், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.